மாண்புமிகு இளைஞர்களே, இனிய நாள் மார்ச் 24, 2025. ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி 83. சமூக விதிகள் 4. குழுவாக செயல்படுங்கள். கொஞ்ச காலத்துக்கு முன்பு நான் ஐஸ்லாந்துக்கு சென்றிருந்தேன். அழகான நாடு, ரொம்ப நட்பானது, கற்க வேண்டியது அதிகம் உடைய ஜாலியான நாடு. நகர மக்களுக்குரிய திட்டங்களை பற்றி அவர்கள் பேசியதை நான் கவனித்தேன். நான் டாக்ஸியில் சென்றபோது ஓரிடத்தில் சாலை பணிக்காக எங்கள் டாக்ஸி மெதுவானது. சாலை உயரத்தை குறைப்பது போல் தோன்றியதால் என்ன பணி நடக்கிறது என்று ஓட்டுநரை கேட்டேன். நாங்கள் ஒரு புதிய சாலை போடுகிறோம், மழைக்காலத்தில் இந்த சாலை தாங்கவில்லை என்றார் அவர். நான் பிரிட்டனுக்கு திரும்பி வந்தவுடன் ஒரு ஆங்கிலேய டாக்ஸி டிரைவரிடம் ஹீத்ரூவுக்கு அருகில் அதே போன்ற ஒரு கேள்வியை கேட்டேன். தெரியாது, அவங்க என்ன செய்கிறாங்களோ யாருக்கு தெரியும், எப்பவும் அவங்க இப்படித்தான் பள்ளம் தோண்டு கொண்டே இருப்பார்கள் என்ற பதில் கிடைத்தது. ஐஸ்லாந்தில் நாங்கள் செய்கிறோம் என்ற பன்மையில் பதில், பிரிட்டனிலும் அவர்கள் அதை செய்கிறார்கள் என்ற பதில் அதிசயம்தான். நம் சமுதாயத்தை பற்றி பேசும்போது எப்படி பேசுகிறோம் என்று நாம் கவனித்ததே இல்லை. ஐஸ்லாந்து சமூகத்தில் அவர்களுக்கு வலுவான அடையாளமும் ஈடுபாடும் இருக்கிறது. அவர்கள் நாங்கள் என்று பேசுகிறார்கள். நம் சமூகத்துக்கு ஆதரவு தருவது என்றால் நாம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், பங்கு பெற வேண்டும், புலம்பக்கூடாது, சேர்ந்து கொள்ள வேண்டும், உள்ளிருந்து முயன்ற விஷயங்களை மாற்ற வேண்டும். ஒரு கிராமத்து கடை மூடுவதும் இதை போன்றது. எல்லோரும் வருந்துவார்கள், ஆனால் வேறொரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க போய் விடுவார்கள். இரண்டையும் உங்களால் பெற முடியாது. உங்களுக்கு ஒரு சமுதாயம் வேண்டுமென்றால் அதில் நீங்கள் பங்கு பெற வேண்டும், ஆதரிக்க வேண்டும், அல்லது அது தேங்கி போய் மறைந்துவிடும். அதற்காக நீங்கள் உள்ளூர் கவுன்சிலராக ஆக வேண்டும், எல்லா கமிட்டிகளும் சேர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அக்கறை எடுத்துக்கொண்டு என்ன நடக்கிறது என்பதை பார்த்து உங்களை ஈடுபடுத்தி கொண்டாலே போதும். கிராமத்தில் இருந்துதான் சமூகத்தை பற்றி உணர முடியும் என்றில்லை. பெருநகரங்கள் எல்லாம் முழுமையான தொடர் கிராமங்களே. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட அடையாளமும் தெளிவான எல்லைகளும் உண்டு. இருப்பினும் நீங்கள் அதற்கு ஆதரவு தெரிவிக்கலாம், உங்களை அதன் ஒரு பகுதியாக உணரலாம். உங்கள் சமூகம் இது முழு நாட்டுக்கும் பொருந்தும். நீங்கள் மறுக்கும் ஒன்றை செய்கிறது என்றால் நீங்கள் தான் உங்கள் உணர்ச்சிகளை ஓங்கி ஒலிக்க வேண்டும். அப்போது தான் மாற்றம் நடக்கும். அதற்காக மதுபான கடையில் உட்கார்ந்து கொண்டு புலம்ப வேண்டாம். ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஏதாவது ஒன்றில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன்.